இல்லை அப்படின்னு நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், ஒரு லைவில். அதுக்கு வந்து சில விதமான கமெண்ட்ஸ். அதாவது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கேட்டு வீடு வீடாக வருவாங்க. அது இன்றைய காலத்தில் கிடையாது. அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தூர் அப்படிங்கிற இடத்துல நிறைய, அதாவது கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு ஒரு பிச்சைக்காரர் அப்படின்றது தான். அரசு அதிகாரிகள்லாம் வந்து இந்த யாசகம் கேட்பவங்களை வந்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு போயிருக்காங்க. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு யாசகம் கேட்பவரோட வீடு பார்த்திங்கன்னா 3 அடுக்கு மாடி. அது இல்லாமல் 3 வீடுகள், 3 ஆட்டோ, கார் அப்படின்னு அவர் வாடகை விட்டுருக்காரு. இதில் வேறு அவர் வட்டிக்கு வேறு விட்டுருக்கார். அந்த அளவுக்கு வந்து கோட்டீஸ்வரர் அவர் அப்படிங்கிறது அவங்க ஆய்வில் தான் தெரிஞ்சது. அதாவது பிச்சை எடுக்கக்கூடாது, அவங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுத்து அவங்களே வந்து சமூகத்தில் தலை நிமிர்ந்து வைக்கணும் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டோட எண்ணம். இன்னொரு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்களுக்கு வந்து காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை வந்திருக்கு. வயதானவர்களாக இருந்தாலும் இல்லை பசின்னு வந்து கேட்குறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, ஆனால் அவங்களுக்கு காசை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அந்த தடை. இதுபோல் கவர்மெண்ட்டும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது இலவசம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. மக்கள் இலவசம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பதில் வந்து விளையாட்டு வீராங்கனைகள்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம நிறைய திறமைமிக்க மாணவர்களை வந்து எடுத்து கோச்சிங் கொடுத்து அவங்கள நல்ல திறம்பட விளையாட செய்யலாம். வெளிநாடுகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடும்போது நம்ம மக்கள் வந்து நிறைய தங்கம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து செலவு செய்ய முடியாத நிறைய குழந்தைகள் வந்து திறமை மிக்க மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம், வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கலாம். இலவசங்களை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இது போல் ஒரு 1/2 எனக்கு இந்த செடிங்க கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும் பாருங்கள். அதை வந்து வார்த்தைகளால் வந்து தான் சொல்ல முடியாது. ஓகே, 2 பேர் வந்து லைனில் இருக்கீங்க, ஆனால் ஒரு லைக் கூட போட முடியாது அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்லை.